it is a good reference of next generation. They will be also very happy this kind of event. ஸோ அமெரிக்க வாழ் தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ் சினிமாக்களுக்காக எடுக்கிற ஒரு விழாவாக தான் நான் இதை பார்க்குறேன். இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இது ஒரு தமிழ் விழாவுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தொலைவில் தூரமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அங்கே உள்ள படைப்புகளை பார்த்து கொண்டாடி அதை வந்து அதுக்கு மேடையேற்றி அந்த கலைஞர்களை இங்கே வர வச்சு அவங்கள கௌரவிக்கிறது எல்லாமே சூப்பர் நல்ல விஷயம். ஏன்னா நாம் ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம என்ன தான் எத்தனை மேடைகள் போனாலும் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய மேடைகள், இந்த தமிழர்களாக உருவாக்கப்படுகிற மேடைகள் தான் நமக்கு பெருமை எப்போவுமே. கண்டிப்பா அந்த மாதிரி இந்த இந்த மேடையில் இன்னைக்கு கலந்துக்கிற எல்லாத்துக்கும் நன்றியும், விருது வாங்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே என்னோட வணக்கம். என்னுடைய ஃபீச்சர் ஃபிலிம் இங்கே செலக்ட் ஆகிருக்கிறத பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி இந்த படம் வந்து உங்களை மாதிரி மனசெல்லாம் கூட தொட்டு இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலாகவும் இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஒரு ப்ரொடியூசர்ன்ற முறையில் ஐ திங்க் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வெட்னாம் வாழ்த்து அடைய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூலமாக நீங்கள் நிச்சயமாக அதிகமாக திரைப்படத்துறையை தமிழ்நாட்டில் ஊக்குவிக்கலான்னு எனக்கு தோணுது. இதை தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஃபெட்னாவுடைய அமைப்பு. அப்படி இந்த மாதிரி ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியில் வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு துறையிலையும் வந்து நல்ல தேர்ந்தெடுத்த கலைஞர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுடைய துறைக்கும் பெரிய ஒரு பலு சேர்க்குற மாதிரி அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கும் போது இன்னும் கூடுதல் சந்தோஷம். இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா முக்கியமாக யார் என்னதான் உழைச்சாலும் அந்த அங்கீகாரம்ன்றது பணம் பொருளாதாரம் செழிப்புன்றதை தாண்டி இந்த அங்கீகாரம் தான் ஒவ்வொரு கலைஞரும் கிடைக்கக்கூடிய பெரிய விஷயமே இந்த அங்கீகாரம் தான். அது வந்து ஃபெட்னாவும் ஆக்சுவலாக நிறைய விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் வந்து உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. ஃபெட்னாவும் இந்த முயற்சி எடுத்திருக்கு நினச்சி பார்க்கும்போது கூடுதல் சந்தோஷம். ஏன்னா ஒரு நல்ல விஷயம். ஃபெட்னாம் போன்ற ஒரு பெரிய அமைப்பு எடுத்து இது பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இது ஃபெட்னா அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ் சங்கங்களோட ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனாக இருக்குது. ஸோ இங்கே விருது வாங்குறது அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிற தமிழர்கள்கிட்ட வந்து இந்த விருதை வாங்குற மாதிரி. ஸோ ஒட்டுமொத்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சங்கங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த ஃபெட்னால இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை அப்படிங்கிற என்னோட படத்துக்கு வந்து அவங்க தர்ற இந்த விருது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதற்கு ஃபெட்னாவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முதல்ல வந்து ஃபெட்னா இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணுறதுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இதை சரியாக எடுத்துகிட்டு போனால் மிக முக்கியமான ஒரு விருதாக இது வந்து மாறும் ஃபியூச்சரில். அதோடைய முதல் வருஷத்தில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் சார். குட். அதில் கொடுக்குற அவார்டு பற்றி பார்த்தேன். வாழை படத்துக்கு மாரி செல்வராஜ், அமரன் படத்துக்காக வந்து ராஜ்குமார் பெரியசாமி, அப்புறம் ரவிவர்மன் அவங்கெல்லாம் வாங்குறதா சொன்னாங்க. இதுவே மிக அழகு. இதை விட சரியான செலெக்ஷன் கிடையாது. ஏன்னா மாரி படம் அந்த வாழை வந்து அப்படி ஒரு அற்புதமான படம். நான் ப்ரிவியூ பார்த்துட்டு எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி அமரனும் அவ்வளோ அற்புதமான ஒரு படம். அந்த சாய் பல்லவி, சிவகார்த்திகேயன், அந்த படத்துடைய மியூசிக் எல்லாமே வந்து அந்த டைரக்டர் எல்லாம் மிக முக்கியமான படம். கமல் சார் படம். ரவிவர்மன் வந்து இப்போ இந்தியாவுடைய ஒரு அடையாளம் மாதிரி, அப்படி ஒரு நல்ல கேமராமேன். இவங்களை செலக்ட் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் விருது கொடுக்கறதே நல்ல விஷயம். இதை தொடர்ந்து மிக பெருசாக இதை எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நல்ல படங்களுக்கு நல்ல அவார்டு, டிசர்விங் மூவிஸ்க்கு நல்ல அவார்டு. எப்படி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னா ஒரு இந்தியாவில் நடக்குது அது மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சிறந்த படம், சிறந்த குறும்படம், அதுவும் அமெரிக்கா வாழ்கிற அமெரிக்கர் தமிழ் மக்களுடைய படைப்பு. அது ஒரு சிறப்பு ஒன்று வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு அது பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஏன்னா ஊடகம், சினிமா அப்படின்றது ஒரு முக்கிய அம்சமாக வாழ்க்கையில் மாறி இருக்கு. அதில் வட அமெரிக்க தமிழர்களும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு அவர்கள் இணைக்கக்கூடிய வகையில் இது முதல் முறையாக செஞ்சுருக்க இது பெரிய முயற்சி. இனி ஒரு ஆண்டுகளில் இன்னும் இதை விட சிறப்பாக நடப்பதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. லைக் ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் நான் என்னோட ஒன் ஆஃப் த ஷார்ட் மூவி வந்து லைக் ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ ஐ ஆம் த ப்ரொடியூசர் ஃபார் த மூவி. ஸோ கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். லைக் இந்த ஃபங்க்ஷன் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ அதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன் மெயினாக. இது வந்து இந்த ஃபெட்னாவோட ஹிஸ்ட்ரியில் முதல் முறையாக இதை வந்து துவக்கி இருக்கிறாங்க. இது மேலும் சிறப்பாக வருகின்ற ஆண்டுகளில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன்.
இது வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஆஹா. நான் ஆக்சுவலி ஃபெட்னாக்கு வந்ததே இல்லை. ஓ வா. இப்போ வந்து ஏன் இவ்வளோ நாள் வந்ததில்லை அப்படின்னு தோன்ற அளவு எல்லாமே பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் ஆடிங் அ ஷார்ட் ஃபிலிம் செக்ஷன். See, so far I have attended many film functions in Chennai and Hyderabad, different spots of India. So being attending in USA, the two North Carolina state of LA, of our film festival, it's a very excited and seeing all the contestants and really happy to see who are going to win in this film festival of the Fetna. வணக்கம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் இதோடு 38வது பேரவை தமிழ் விழா. இந்த விழாவில் வந்து முதல் முறையாக இந்த தடவை வந்து ஃபெட்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதாவது பேரவையின் சர்வதேச திரைப்பட விழா ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ரொம்ப பிரம்மாண்டமாக கிராண்டாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதோட அடுத்த லெவல் இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதோட நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த தமிழர்களை ஒன்றிணைத்து இங்கே பேரவை விழா வந்து வருடம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில் இருந்து எழுத்தாளர்கள், தமிழ்நாட்டிலேருந்து எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாத்தையுமே கொண்டு வரோம். அவங்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவிலேருந்து நம்ம ஒரு பெரிய விருதுகளை கொடுத்து, அமெரிக்காவில் இது வரைக்கும் தமிழர்களுக்காக எந்த ஒரு அமைப்பும் ஒரு விருது கொடுத்து நடக்கிற விழா இது வரைக்கும் இல்லை. அந்த விழாவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெட்னா மூலமாக பண்ணோம்னா, பேரவை மூலமாக பண்ணோம் அப்படின்னா அது பெரிய லெவலில் ரீச் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த தடவை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அனைவருக்கும் இந்த இதில் ஒர்க் பண்ணுற எல்லா பேருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. பொதுவாக 38வது இந்த ஆண்டில் வந்து முதல் முறையாக நடத்துறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் வந்து வரவேற்றதே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எல்லா கலைகளுக்குமே இங்கே இடம் கொடுத்து இந்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற நவீனமான திரைத்துறைக்கும் ஒரு இடம் கொடுத்தது வந்து வரவேற்கக்கூடியது. இதனால் வேண்டி நிறைய திரைக்கலைஞர்களை ஃபெட்னா உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய தளமாக அதை நான் இதை பார்க்குறேன். நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன படம் வந்துருச்சு, யார் வந்து வெளில போகிறாங்க பார்ப்போம். அமெரிக்காவில் எடுக்கிற திரைப்படங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா இங்கேருந்து அவங்க தமிழ்நாட்டில் போயிட்டு அங்கே மிகப்பெரிய கடல் அதில் போய் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ அவங்களுடைய நலனுக்காகவும் அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து சின்ன குறும்படமாகட்டும் இல்லை வந்து ஃபீச்சர் ஃபிலிம் ஆகட்டும், அவங்க தயார் பண்ணுற படங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நல்ல அடிப்படையில் இந்த ஃபெட்னா அமைப்பு வந்து தொடங்கி இருக்கிறாங்க. நிச்சயமாக பாராட்ட வேண்டியது, வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அதுக்கு எப்பயுமே என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். முதல் முறையா நம்ம பேரவையில், அதுவும் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையில் அழகான இப்படி ஒரு தமிழ் திரைப்பட விழா நடக்கிறது அவ்வளோ சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. அவ்வளோ எல்லாரையும் வந்து வித்தியாசமான கோணத்துல எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. மென்மேலும் இது அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சென்று மிகவும் சிறப்பாக செயல்படணும் தான் என்னோட வாழ்த்துக்கள்ங்க. எல்லாருக்கும் மிகவும் நன்றி, வணக்கங்க. இந்த ரெட் கார்பெட் இதெல்லாம் வந்து ரொம்ப புதுமையாக நல்லா இருக்கு. முதல் வாட்டி பண்ணனால இந்த மாதிரி பிரமாண்டமாக பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக. ஸோ டொராண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணணும் ஆக்சுவலாக. ஃபெட்னாவும் வந்து இதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு வரணும் ஆக்சுவலாக. ஜூரி பண்ண இதில் பார்க்கும்போது ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அவங்களுடைய கலைத்திறன் வந்து ஒரு 10 நிமிஷத்துல வந்து ஒரு பெரிய ஸ்டோரி கதையை கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக. அதில் வந்து நாங்கள் வந்து மதிப்பெண் கொடுக்கும்போது வந்து எந்த படத்துக்கும் வந்து எங்களால் வந்து கம்மியாகவும் கொடுக்க முடியல. சில படங்கள்னா ஒரு 0.5 அந்த ரேஞ்சில் தான் வந்து கொஞ்சம் இது முன்ன பின்ன இருக்கு ஆக்சுவலாக. இந்த படத்துக்கு கொடுத்த எல்லாமே வந்து வெற்றி படங்கள் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய திறமைகள் அதில் வந்து வெளிப்படுது. இது பேரவையினுடைய புது முயற்சி. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நியூ பார்ன் பேபி. இந்த கான்செப்ட் நீங்கள்லாம் உருவாக்கி ட்ரை பண்றீங்க. ஸோ அது பேரவையினுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கு. இங்க பார்ட்டிசிபேட் பண்ற அனைவருமே வந்து எல்லாருமே வந்து எங்களை பொறுத்தவரை வெற்றியாளர்கள் தான். இந்த முயற்சியை வந்து நாங்கள் பெரிய அளவு கொண்டுட்டு போனோம். இந்த முறை வந்து நம்ம எல்லாரையும் அப்ரோச் பண்ணோம். இன் ஃபியூச்சர்ல வந்து அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில வந்து இது பண்றோம். அனைவரும் வெற்றியாளர்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஹலோ எவ்ரிவன், நான் பரத் சோமசுந்தரம், ஃபெட்னா 2025 ஃபிஃபோட சேர். இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எது கொண்டு வரோம் அப்படின்னா, நாளைய தலைமுறை கிட்ஸ்க்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இது கொண்டு வரும்.
அதே கொஞ்ச நாள் முன்னாடி 5-10 இயர்ஸ் முன்னாடி 5-10 எப்படி வந்ததோ அதே மாதிரி இது ஒரு கிராண்ட் சக்ஸஸ் வரும். உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச்.